ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் இஃப்தார் டைமில் செய்யக்கூடிய 3 ரெசிபீஸை தான் ஷேர் பண்ணலாம் வேண்டிக்கிறேன். ஒரு அரப் டிஷ்ஷும் அதை தொட்டு சாப்பிடக்கூடிய சோஸும் ஃப்ரூட் காக்டெயிலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் எந்த வீடியோஸை பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முதலாவதாக ஃபலாஃபல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபலாஃபல்ன்றது கடலையால் செய்யக்கூடிய ஒரு வடை. அதை செய்கிறதுக்கு கடலையை 8 hours ஊற வச்சு எடுத்துக்கொள்ளணும். ஊற வச்சு அந்த கடலையில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு அதில் 1/2 ஆனியனை சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், 2 கார்லிக் க்ளோவ்ஸை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக பாஸ்லி இருந்தேன்டா பாஸ்லியை சேர்த்துக்கொள்ளுங்க. கொரியண்டர் லீவ்ஸ் இருந்துச்சுண்டா கொத்தமல்லி இலை அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அதை ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. அதை அரைச்செடுத்ததுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கொள்ளுங்க. எள்ளு இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, கட்டாயம் இல்லை. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி கடலைமா இருந்தால் அதையும் உங்களுக்கு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வடையும் பருப்பு வடை மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை அடுத்து நான் செஞ்சு காட்ட போகிற அந்த சோஸோட தொட்டு சாப்பிட போக்கல இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவான சைஸ் உருண்டையாக இதை எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி இதை உருண்டை பிடிச்சி கொண்டிக்க போகல எனக்கு கூனி எனக்கிட்ட இருந்துச்சு. அப்போ அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமென்று சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ அப்படி நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அந்த வடையும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் உங்கள்கிட்ட கூனி இருந்தால் கூனியை சேர்த்து அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்படி உருண்டையெல்லாம் பிடிச்சதுக்கு பிறகு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அதில் அந்த ஃப்ளேமை நீங்கள் மீடியம் அளவில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வடையை போட்டு பொரிக்க போக்கல முள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். இந்த ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். வச்சேன்னு சொன்னால் இது மட்டும் அது இந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும், உள்ளுக்கு அது வெந்திக்காது. அடுத்ததாக தஹினி சாஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் வெள்ளை உளுந்தை போட்டு கொஞ்சம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. வறுத்தெடுத்த அந்த உளுந்து நல்லா ஆறினத்துக்கு பிறகு அது ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. அதை அரைச்செடுத்ததுக்கு பிறகு நான் 2 கார்லிக் க்ளோவ்ஸை முழுசாக சேர்த்திக்கிறேன். நீங்கள் முழுசாக சேர்க்க வேணாம், அது கொஞ்சம் அரைச்சிறதே கஷ்டமாயிக்கும். நீங்கள் அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 1/2 டேபிள்ஸ்பூன் கொஞ்சம் லைம் ஜூஸை அதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் ஒலிவ் ஆயில், இல்லாட்டி எது சரி ஆயில் உங்கள்கிட்ட இருக்கிற ஆயிலை நீங்கள் அதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. ஆயிலை மட்டும் ஊற்றி உங்களுக்கு அரைச்செடுக்கிறதே கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் தேவையான மாதிரி பார்த்து தண்ணியை மேட் பண்ணி அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. இதை அரைச்செடுத்ததுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, நச்சீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா தஹினி சாஸ் உங்களுக்கு ரெடி. அடுத்ததாக பப்பாயா, கேரட், ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு கொக்டைல். இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு பப்பாயாவை சின்னதாக கட் பண்ணி ஒரு 10 பீஸ் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 1/2 ஆப்பிளை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. கேரட்டை சேர்க்க போக்கல அதை கொஞ்சம் ஒரு 2 விசில் மாதிரி ப்ரெஷர் குக்கரில் அவிச்செடுத்து அதை சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 கேரட் மாதிரி இருந்தால் போதும். அடுத்தது 250 ml மில்கை சேர்த்துக்கொள்ளுங்க, ஃப்ரெஷ் மில்க். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன்
கண்டென்ஸ் மில்க்கை சேர்த்துக்கொள்ளுங்க. கண்டென்ஸ் மில்க்குன்னு சொல்கிறது மில்க் மைட். ஒரு துளி உப்பை இதில் சேர்த்து நல்லா அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது நல்ல பிளெண்டாகி வந்திக்குது. இப்போ இதில் 2 ஸ்கூப் மாதிரி வெனிலா ஐஸ்கிரீமை நான் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் தேவையோ அந்தளவுக்கு மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கொக்டெயில் வந்து ரெடி. இதை நீங்கள் கிளாஸில் சர்வ் பண்ண போக்கல இதுக்கு மேலால் கொஞ்சமாக ஐஸ்கிரீமையும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்படி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இனிப்புற பப்பாயா வாங்கினீங்கன்றாவே இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்கவானம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபீஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அதுக்கு ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.